ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பிஜின்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புறாக்களுக்கு தேவையான ப்ரீடிங் ஃபுட்டு, ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு எதுன்னு கேட்டீங்க. இப்போ நம்ம அந்த ஃபுட்டு தான் மேக் பண்ண போகிறோம். அது எப்படி எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், அந்த ஃபுட்டில் என்னென்ன சத்து இருக்கும் போது கொண்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக சொல்கிறேன். இந்த ரேஸ் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சீக்ரெட், அவங்களோட சீக்ரெட் ஃபுட்டே இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறா நல்லா சைஸ் மாடு மாதிரி வருது இல்லை, அதுக்கும் சீக்ரெட் இந்த மாதிரி ஃபுட்டு தான். அது எப்படி எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு அதுக்கு வாங்கணும், அதை பற்றி பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் இந்த வீடியோவில் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே லிங்க் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மிக்சிங் ஃபுட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டு தான். இது முதல்ல என்னென்ன சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகுன்னு சொல்லுவாங்களே, கேழ்வரகு அந்த மாதிரி கேப்பை. இது பார்த்தீங்கன்னா சுண்டல், எல்லாருக்கும் தெரியும், கருப்பு சுண்டல், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா சோளம், பாப்கார்ன் பண்ணுற சோளம். இது பார்த்தீங்கன்னா செகப்பரிசின்னு சொன்னால் கடையில் தருவாங்க, செகப்பரிசி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கும் நல்லது, புறாவுக்கும் நல்லது. இது பார்த்திங்கன்னா சஃபோலோ. இது பார்த்திங்கன்னா புறாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாதாரண பார்த்திங்கன்னா அரிசி, ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை காய்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம். இதில் வெள்ளை சோளம் இருக்குது, ரெட்டு சோளமும் இருக்குது. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா மல்லாட்டை, ஒரு சில இடத்துல கடலை, ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இது பச்சைப்பயிறு. கைஸ், இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு என்னென்ன புறாவுக்கு போடலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா புறாவுக்கும் இந்த ஃபுட்டு பெர்ஃபெக்டாக போடலாம். நீங்கள் புறாவை ரேஸ் ஓட்ட போகிறீங்களா, இந்த ஃபுட்டு போடுங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி புறாவை நல்லா ப்ரீட் பண்ண போகிறீங்களா, இந்த ஃபுட்டு போடுங்க. ஃபுட்டு இப்போ ஒரு புறாவுக்கு நோய் வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் முதல் கேட்பாங்க. அந்த புறா என்னென்ன இப்போ தம்பி என்னப்பா சாப்பாடு போடுறா, அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. சாப்பாடை நீங்கள் கரெக்டாக போட்டால் அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோயும் வராது. இந்த மாதிரிலாம் சாப்பாடு போட்டிங்கன்னா புறா ஃபஸ்ட் கிளாஸ் டாப் குவாலிட்டி. இல்லை இந்த புறா சொல்லிட்டு அந்த ரேஸ் லாஃப்ட்லாம் பாருங்கள், அப்படி ஃபேன்சி லாஃப்ட்லாம் போய் பாருங்கள். புறா பார்க்கவே சைனிங்காக சூப்பராக இருக்கும். அந்த புறாவை பிடிச்சிருக்கவே மாட்டாங்க போல், அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக குவாலிட்டியாக உங்கள் புறா வரும். சரி, இதோட யூசேஜ் என்னென்னு சொல்கிறேன், அட்வான்டேஜ். இந்த இதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்பை பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக டைஜஷன் ஆகும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கேப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர், என்ன சொல்ல, வெயில் காலத்துலேயும் போடலாம், மழை காலத்துலேயும் போடலாம். புறாக்களுக்கு எதுவுமே ஆகாது, ஒரு சத்து மாதிரி கேப்பையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கேப்பை போடலாம். கேப்பை உடம்புக்கு சத்து. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சுண்டக்கடலை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா வீக்கான கூட சுண்டக்கடலை தான் சாப்பிட சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் சுண்டக்கடலை தான். சுண்டக்கடலை பார்த்திங்கன்னா கொழுப்பு ஃபேட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது சுண்டக்கடலை. அது தேவையற்ற ஃபேக்டர் எல்லாமே தேவை உள்ளதான், உடம்புக்கு நல்லது, அந்த அளவு ஃபேட் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சுண்டக்கடலை வந்து ஒரு புறா மெலிய போகுது, சுக்காக போகுதுன்னா பார்த்திங்கன்னா சுண்டக்கடலை தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சுண்டக்கடலை மெயின், அது போடுங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா சோளம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பாப்கார்ன் பண்ணுற சோளம் இருக்குது. அடுத்து இன்னொரு பெரிய சோளமும் இருக்குது. நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கோங்க. சோளத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் புறா நல்லா சைஸ் வரதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு சோளமும் யூஸ் ஆகும். ஒரு பெருந்தானியம் மாதிரி கணக்கு. இது தான் செகப்பரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது, சொல்ல தேவையில்ல. நீங்கள் கூகுளில் போய் செகப்பரிசி பற்றி போட்டு பார்த்தாலே தெரியும். அதுதான் வண்டியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது செகப்பரிசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சஃபோலா பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது சஃபோலா போடுறதுனால பார்த்தீங்கன்னா புறாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடிங் கெப்பாசிட்டிலாம் நல்லா கூடும். அது பார்த்தீங்கன்னா அரிசி, நம்ம எப்பயும் அரிசியில் புறா எப்பயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தான். அது கோதுமையால் பார்த்தீங்கன்னா மூக்கில் சதை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமையெல்லாம் ரொம்ப வளரும். அதனால் பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சோளம். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு சோளம் இருக்குது. நான் இது வெள்ளை, உங்களுக்கு எது கிடைக்கிது வாங்கிக்கோங்க. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சத்து இருக்குது. இல்லை புறாவுக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் எல்லாமே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீனட், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பீனட்டு, கடலை, மல்லாட்டை எல்லாமே சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதான் இதோட அட்வான்டேஜ் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தெரியாதவங்க கூட சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா புறா நல்லா சைஸ் வர்ற ஒரு முக்கிய காரணமே இந்த பீனட் தான். இந்த பீனட் பார்த்திங்கன்னா புறாவில் இப்போ புதுசாக போகிறேன்னா இந்த பட்டாக்கெல்லாம் இது எடுக்காது. ஒன்ஸ் இதை எடுத்துருச்சுன்னா பொரிகடலோடு இதான் ரொம்ப விரும்பி சாப்பிடும், ஓகேவா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க புறாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு போட்ட காலத்தெல்லாம் அப்புறம் முட்டை குஞ்சு பொரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நேரத்துலலாம் இதை கொடுக்குறப்போ அந்த புறாவோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரியில் இருக்கும்.
ஓகேவா. இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா வெயில் காலம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. இது வெயில் காலமோ எல்லா காலமோ நீங்கள் வந்து வெயில் காலத்தில் இது கொஞ்சம் கூட ஆட் பண்ணி போடுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால் பார்த்திங்கன்னா இதை கொடுக்குறனால பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு அம்மை கட்டி அப்படி பார்த்திங்கன்னா இந்த கண் வலி, கண் வீக்கம் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ரைஸ் இப்போ வந்து இதோட ரேஷியோ எவ்வளோ ப்ரோன்னு கேட்குறீங்க. நான் அதோட ரேஷியோ சொல்லிக்கிறேன். ஓகேவா. நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த வெறும் சுண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கிக்கோங்க. மித்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ. கோதுமை தவிர வெள்ளை சோளம், கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா சஃபோலோ, சிகப்பரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வாங்கிக்கோங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா சுண்டல் 1 கிலோ வாங்கிக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை எவ்வளோ வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதுமை ஒரு 2 to 3 கிலோ போட்டுக்கலாம். ஓகேவா. நான் இப்போதைக்கு சாம்பிளுக்காண்டி உங்களுக்கு சின்னதாக வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அடுத்து கோதுமை வாங்கி கலந்துருவேன். ஆஃப்டர் பார்த்திங்கன்னா சிகப்பரிசின்ற பாருங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கேப்பை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெயின் திங் நல்லா நோட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு புறாவுக்கு பார்த்திங்கன்னா புறாக்கு இல்லை, இப்போ ஒரு இந்த பொருளுக்கு இப்போ எல்லாத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா கேப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மடங்கு to 3 மடங்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும், கம்மியாக ஆட் பண்ணக்கூடாது கேப்பை. ஓகேவா. இப்போ கடலை 1 கிலோனா, இப்போ குத்துமதிப்பாக சொல்கிறேன், கடலை 1 கிலோ போடுறீங்கன்னா அது கேப்பை பார்த்திங்கன்னா 3 கிலோ போடணும். அந்த ரேஷியோவில் தான் கேப்பை வாங்கி கலக்கணும். இந்த கேப்பை பார்த்திங்கன்னா ப்ரோ எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகுது ப்ரோ, எப்போ பார்த்தாலும் இதான் ப்ரோ எனக்கு மிச்சம் கட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அளவு ஃபுட்டை நீங்கள் வந்து கூட போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. நீங்கள் ஃபுட்டை ப்ராப்பராக போடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிரீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புறாவுக்கு ட்ரே நம்ம கீழே போட மாட்டாங்க, ட்ரேயில் போடுவாங்க. ட்ரேயில் போட்டால் மிச்சமாகி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இந்த புறாவே பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ட்ரேயில் கொடுக்குறாங்க. ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகாது. அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு தட்டை வச்சு போடுங்க. இந்த புறாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ், முதல்ல கலக்கிற அப்படின்னு சொல்லிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பை. ஓகேவா. நான் கலக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், இது நல்லா கண்டெய்னர் தொடச்சிக்கோங்க. கண்டெய்னர் டஸ்ட்டு இல்லாமல் ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொட்டிகிட்டே வர வேண்டியதுதான். கேப்பை 4 கிலோ கேப்பை. நான் கலக்கிற ரேஷியோ இது மொத்தமாக எத்தனை கிலோ வரும்னு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் புறாவை பொறுத்து நீங்கள் இந்த கலக்கிறது தான். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சுண்டல் பார்த்தீங்கன்னா சாரி ரொம்ப சங்கடப்படாது. நான் ஒன்றுன்னு சொல்ல மாறேன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு. எனக்கு அதான் ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா கம்பு பார்த்தீங்கன்னா வேறு இடத்த வச்சுருந்தேன். புறாகளுக்கு கம்பு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா தான், ரொம்ப கர்ணப்புறாவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பும் கேப்பை இது ரெண்டையும் கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா புறா பார்த்திங்கன்னா நின்று டைமிங் கொடுத்து நல்லா பறக்கும். டைமிங் கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு போடணும். அந்த புறா நல்லா பாடி வந்து ஒரே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடியோட லெவலை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கம்பு ரொம்ப யூஸ் ஆகும். கம்பில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நிறைய சத்து இருக்குது கம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கம்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ சேர்க்கணும். ஓகேவா. கம்பு 1 கிலோ போட்டாச்சு. கைஸ் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், கைஸ் ஆஃப்டர் சஃபோலோ, கைஸ் ஆஃப்டர் சிகப்பரிசி, ஆஃப்டர் கோதுமை. கைஸ் கோதுமை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கிலோ சேர்த்துக்கோங்க. ஓகேவா. சாலிடா. இப்போ வந்து கேப்பை பார்த்தீங்கன்னா 4 கிலோ போடுறீங்கன்னா கோதுமை பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோக்குள்ளே சேர்த்துக்கோங்க. 4 கிலோ போடுற பட்சம். ஓகேவா. வெயில் காலத்தில் கொஞ்சம் கோதுமையை கொஞ்சம் அவாய்ட் கொஞ்சம் கைஸ் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கடலை. இந்த கடலை பெருசாக இருக்கிறது தான் புறா கொஞ்சம் எடுக்க தயங்கும். எடுத்துருச்சுன்னா இந்த கடலை விடாது. நான் சொன்ன மாதிரி தான் இதான் சொன்னேன். கொஞ்சம் கோதுமை இந்த கோதுமையை கொஞ்சம் குறைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. ஓகேவா. இது கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் புறாக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எந்த நோயும் வராது. இதை போட்டுக்கோங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கலந்துக்கோங்க. கூடலாம் கலக்காதீங்க.
சொன்ன ரேஷியோ யாருக்காச்சும் புரியலாம் கொஞ்சம் இருங்க, நான் வீடியோ எண்டிங்கில் கூட திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் அந்த புறா இந்த கலக்க ரேஷியோ சொல்கிறேன். இப்போ போட்டாச்சு. இது நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது, அரைக்குறையெல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா புறாக்கும் ஒரே அளவு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அந்த ஃபுட்டு போகணும். அதாவது நல்லா கலந்துக்குங்க. பாருங்கள், பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நல்லா ரேஷியோ. இதெல்லாம் நான் கோதுமை நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை போடுறப்போ கூட போடுங்க. நான் முதல் சொன்ன ரேஷியோவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ நான் புறாக்கு போட்டு காட்டுறேன். புறா எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்தும் வரும். புறாவும் பார்த்தீங்கன்னா செம்ம சைஸில் பார்க்கவும் அழகாக இந்த தோரணே வரும். இந்த புறாவோட குஞ்சு அடிப்படுது பார்த்தீங்கன்னா, ஒரு குஞ்சு தான் வளர்க்குது, இன்னொரு குஞ்சு வளர்க்க மாட்டேங்குது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த தாய் புறா பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுக்கு ஃபீட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த புறா ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புறா பார்த்தீங்கன்னா முட்டை அவ்வளோவா எக்கே லே பண்ண மாட்டேங்குது. எக் லே பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த புறாவால் இன்குபேட் பண்ண முடியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் திங் ஃபுட்டு தான். நீங்கள் ஃபுட்டை இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஒன்ஸ் வாங்கி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு போகிறாங்க. அந்த ஃபுட்டுக்கு மாற மாட்டீங்க. ப்ரோ இது வந்து இதை நான் சாதா புறா வளர்க்குறேன் ப்ரோ, எனக்கு போய் இது இப்போ கலந்துப்பட்டா கிட்டுமா புறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதா புறாவே இப்போ வந்து ஒரு 4 புறா இருக்குன்னா அதில் 5ஆவது புறா உங்கள் புறா விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை போட்டு உங்கள் புறா பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். உங்கள் புறா வந்து உடனே வாங்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைஸ், குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக சூப்பராக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்சி தனியாக வச்சு ப்ரீட் பண்ணுறேன், ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமர் ப்ரீட் பண்ணுறேன், கர்னை ப்ரீட் பண்ணுறேன், அந்த மாதிரிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் போடணும். இந்த மாதிரி ஃபுட்டை போட்டால் தான் மட்டும் உங்கள் புறா தான் தரமாக இருக்கும். ஓகேவா கைஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புறாவுக்கு போட்டு கட்டுறேன். புறா எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் சொல்லிட்டே வர்றேன். அப்படியே பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்துங்க அப்படியே பார்த்தீங்கன்னா புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு தான் வெயிட்டிங்கு. நான் அப்படியே போடுறேன். நான் பாருங்கள் எல்லா புறாவும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக சாப்பிட வந்துடும். எந்த ஃபுட்டையும் வேஸ்டேஜ் ஒரு பண்ணாது. எல்லா ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடும். இதில் மிச்சமாகும் எதுனா கேப்பை மட்டும் தான் மிச்சமாகும். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ரும். இது பெரிய தானியம் தின்னு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதையும் தின்றுடும். இப்போ நீங்கள் ஒரு சில ஐட்டம் சஃபோலா அந்த மாதிரிலாம் சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி இதெல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் டிலே பண்ணணும். ஆனால் ஒன்ஸ் ஒரு சாப்பிட்டு தான் இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்கிறீங்க தெளிவாக அது மிக்சிங் ரேஷியோ அப்போ தான் புரியாதவங்க இப்போ கூட ஒன்ஸ் நல்லா காது வச்சு கேட்டு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே 1 கிலோ போடுறப்ப கேப்பை மூட்டு 3 கிலோ போடுறோம். இதுதான் குவான்டிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணது அது எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ பக்கம் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேப்பை தவிர எந்த ஐட்டமும் இல்லை. இப்போ இந்த கேப்பை பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொறுமை இதே திண்டு காலி ஆகிக்கிறோம். நீங்கள் இந்த கேப்பை மட்டும் மிச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஃபுட்டு போடாதீங்க. அது பொறுமையாக தான் எடுக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இந்த மடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்பை மட்டும் கூட ஆட் பண்ணி உங்கள் புறாக்கு என்னென்ன ஃபுட்டு தேவை இப்போ நான் சொன்னதே போதும். இதே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு ஃபுட்டு தான். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் அதுக்கு பதில் இதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி தான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றா வெயிட் பண்ணி நான் போட்டு என் புறாக்கு ரிசல்ட் வந்தது தான். ஓகேவா? ரிசல்ட் வராது எந்த பொருளையும் நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. சும்மா வீடியோ கண்டென்ட் சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த இந்த ஃபுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது நடக்குது, அதனால தான் அந்த ஃபுட்டை போடுறேன். அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா பொரிக்கடலை. ப்ரோ பொரிக்கடலை சேர்க்குறீங்க கேட்பீங்க. பொரிக்கடலை தேவைன்னா சேர்த்துக்குவோம். நான் பொரிக்கடலை எப்பயும் இந்த ஃபுட்டில் சேர்க்க மாட்டேன். பொரிக்கடலை நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் கையில் பழக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பொரிக்கடலை போடுவேன். அந்த மாதிரி தான் பொரிக்கடலை போட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த புறா நம்ம ஈஸியாக பழக முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து மொத்தமாக அந்த கேஜுக்குள்ள வச்சு வெயிட் பண்ணுறோன்னு பொரிக்கடலை அது உள்ள கலந்து அப்படியே போட்டுருக்கோன்னு பிரச்சனையே இல்லை. இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு உங்கள் புறாவோட ரிசல்ட்டை மட்டும் எப்படி பார்த்து பாருங்கள். அப்போ ரிசல்ட்டு பார்த்துட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புறா அந்த கொடுத்து வந்து நல்ல ரிசல்ட்டுக்கு அங்கே வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபுட் சேல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலப்பு தீவனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குவாலிட்டி 2 குவாலிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் 1 குவாலிட்டி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த மொதல் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சும்மா பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிச்சமாகும் பார்த்தீங்கன்னா மிச்சமான பொருளே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது ஒன்று இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நல்லதும் கலந்துருக்காங்க. ஓரளவு ரொம்ப ஐட்டம்லாம் இருக்காது. ஒரு 5 to 6 ஐட்டம் இருக்கும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ₹30 சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துருக்கிறது ₹45 சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலந்தோம் பார்த்தீங்களா, இந்த அளவு இந்த அளவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துருவாங்க. இந்த மாதிரி கலந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ₹50. அப்போ ஒரு கிலோ ₹50 அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 கிலோ வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா ₹500 வந்துடும். ஆனால் அவ்வளோ கம்மியாலாம் வராது. காசு ரேட்டு கூட தான். இந்த மாதிரி இப்போ நம்ம கலந்த மாதிரிலாம் கலந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கலப்பாங்க. தீவனமே வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு கூட தான் சொல்கிறாங்க. அந்த ₹50 பார்த்தீங்கன்னா ஓட்ட இடத்துல தான் அந்த ₹50 அவங்க தர்றப்ப நீங்கள் எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா 25 கிலோ ஒரு பேக் 25 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி தான் அவங்க தருவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவை மேலே மிக்ஸ் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பொருள் பொறுத்து தான் நீங்கள் வாங்குகிற கடை ஒரு நல்லா ஹோல்சேல் கடை அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப்பை கம்பெல்லாம் இந்த விவசாயம் பண்ணுற இடத்துல போய் கேட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக சீப் ரேட்டுலாம் தர்றாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட அது கலப்படப்படலாம். இல்லை ஒன்ஸ் போய் ஒரே இடத்துல போய் ஒரு ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிடும். உங்களுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். உங்கள் புறாக்களை பொறுத்து ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் வேணால் வரலாம். நீங்கள் ஒரு புறா வச்சுருந்தா அது வரும். அது பேசாமல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் மேலேயே கிடக்கும். 6 மாதம் கம்மி. ஒரு புறாக்கெல்லாம் அவ்வளோதானே வராது. ஒரு புறாக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட வரும். அது அவ்வளோ நாள் வரும். நீங்கள் ஒரு 10 புறா 20 புறா 30 புறா வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா குறையும். நீங்கள் ஒன்ஸ் கலந்து இந்த ஃபுட்டை ரேஷியோவில் கலந்து நான் சொன்ன ரேஷியோவில் இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எந்த ரேஷியோவிலே கலந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவில் போட உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வாங்கி இவ்வளோ கலெக்ட் பண்ணணும். சரி கைஸ், ஸ்டார்ட் ஆகாது. வீடியோ இவ்வளோ தான் முடிச்சுக்கிறோம். பை. சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் எந்த வீடியோ வந்தாலும் சரி, உங்கள் புறாவாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு டவுட்னா பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புறா வளர்க்குறாங்க, அவங்களாம் நம்ம சேனலை பற்றி தெரியாது, இல்லை அவங்களுக்கு புறா வளர்க்க தெரியாது, அவங்க பிகினராக இருக்காங்க, நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி மேலே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இந்த வீடியோ அவ்வளோ இதோட முடிச்சுக்கோங்க. டாட்டா பை.